factorization of polynomial. இப்போ ரிமைண்டர் தியரத்துல என்ன பார்த்தோம்? இப்போ p of x னு ஒரு பாலினாமியல் இருக்கு, x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 3ன்னு இருக்கு. இப்போ x மைனஸ் ஏவால நான் டிவைட் பண்றேன். அப்போ ஜீரோன்றது வந்து x ஈக்குவல் டு ஏ தான் ஜீரோ ஆர் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். இப்போ இந்த p ஆஃப் ஏ போட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ k இருக்குல்ல, அதுதான் ரிமைண்டர் அப்படின்னு. சப்போஸ் p of a போடுறப்போ இந்த வேல்யூ ஜீரோ ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதுதான் ஃபேக்டர் இருக்கும். அப்போ x மைனஸ் ஏ இஸ் அ ஃபேக்டர் அப்படின்ட்டு வந்து ஆயிடும். தட் இஸ் இட் மீன்ஸ் கம்ப்ளீட்லி டிவைட் பண்ணும். வாட் இஸ் ஃபேக்டர்? இப்போ 15 இருக்கு, 15 வந்து 15ல டிவைட் ஆகும், அப்போ 15 இஸ் அ ஃபேக்டர். 1ஆல டிவைட் ஆகும், 1 இஸ் அ ஃபேக்டர். 3ஆல டிவைட் ஆகும், 3 இஸ் அ ஃபேக்டர். 5ஆல டிவைட் ஆகும், 5 இஸ் அ ஃபேக்டர். அதே மாதிரி அந்த பெரிய பாலினாமியல டிவைட் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஃபேக்டர் தியரம்ல மேஜர். ஜீரோ வந்துச்சுன்னா அது ஃபேக்டர். இப்போ ரிமைண்டர் தியரத்துல நம்ம எப்படி பார்த்தோம், இந்த டாபிக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆனா உனக்கு வந்து கம்பல்சரியா நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு எடுத்தேன். இப்போ பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏவால டிவைட் பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஏ இன்டு கோஷன் பிளஸ் ரிமைண்டர் வந்து பி ஆஃப் ஏ வரும் அப்படின்றது சொல்லுவோம். இஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ, தென் ரிமைண்டர் ஜீரோ ஆயிடுச்சுன்னா வெறும் வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ இன்டு கோஷன் அப்படின்னு வந்துடும். கரெக்டா? which shows that x minus a is a factor of p of x. It means x minus a completely divides p of x. Your remainder 0. Since x minus a is a factor of p of x, p of x equal to x minus a into g of x. g of x அப்படின்றது வந்து என்ன? இந்த q of x இருக்குல்ல, அது மாதிரி g of x ஒரு பாலினாமியல். இப்போ இதையும் நம்ம திருப்பி டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ரைட்? இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா ஃபேக்டர்னு சொல்லிட்டோமா, அப்போ p of a போட்டோம்னா என்ன ஆகும்? இங்க a மைனஸ் a ஜீரோ ஆகும். அப்போ ஜீரோ இன்டூ g of x இல்ல q of x, அதுவும் ஜீரோ தான் வந்து. எக்ஸாமின் எது? எக்ஸாமின் whether x plus 2 is a factor அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஆஃப் x 2x plus 4 அதையும் கேட்டிருக்காங்க. இப்போ x plus 2 equal to 0 போட்டோம்னா x equal to minus 2 வருமா? x equal to minus 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா minus 2 cube. minus 2 cube வந்து minus 8. ஓகேவா? ரைட்? 3 into minus 2 square. 5 into minus 2, 6. இப்ப இந்த வேல்யூ என்ன ஆயிடும்? இந்த வேல்யூ வந்து அப்போ minus 2 cube. ஆட் நம்பரா இருக்கிறதுனால minus 2 cube வந்து 8. plus 3 into minus 2 square வந்து plus 4. ஈவன் நம்பரா இருக்கிறதுனால plus 4. இதை நிறைய தப்பு பண்ணுவாங்க. plus into minus minus 10 plus 6. இப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணா கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒன்னு ரெண்டு கம்பைன் பண்ணணும்னா கூட கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ மைனஸ் 8 மைனஸ் 6 வந்து மைனஸ் 2 ஆயிடுமா? மைனஸ் 12. அப்போ 12 மைனஸ் 12 0. ஓகேவா? ரைட்? அப்போ தெளிவா இருக்கும், எல்லா இடத்துலயும் அந்த வேல்யூஸ் வந்து போட மாட்டாங்க. அப்போ மைனஸ் 8 பிளஸ் 12 மைனஸ் 10 பிளஸ் 6 ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட் பண்றப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 18, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா minus 8. plus 18 minus 18 0. Yeah. So by factor theorem, x plus 2 is a factor. அதாவது x equal to minus 2 அப்படின்றாங்கன்னா இந்த minus 2 இந்த சைடு வந்துச்சுன்னா x plus 2 is the factor. இப்போ நீங்க மல்டிப்ளை பண்றீங்களா, x plus a into x plus b வந்து ஃபார்முலால மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்களா குவாட்ராட்டிக். அப்ப இது எல்லாமே பார்த்தோம்னா ரெண்டு ஃபேக்டரா தான் நீங்க மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன். 3 ஃபேக்டர் மல்டிப்ளை பண்றப்போ எனக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிரியேட் ஆகும். கியூபிக் பாலினாமியல் 3 மல்டிப்ளை பண்றீங்களா, கியூபிக் பாலினாமியல் கிரியேட் ஆகும். இப்போ
இந்த 2x plus 4 எடுக்கிறோம்னா இதுல 2 காமனா எடுத்தோம்னா நம்மளுக்கு திருப்பி x plus 2 தான் வரும். அப்ப இதுக்கும் x plus 2 தான் ஃபேக்டர். அப்ப 0 என்ன? x minus 2 is the 0. இந்த எக்ஸாம்பிள பார்த்தோம்னா find k if x minus 1 is a factor சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? p of 1 போட்டோம்னா எனக்கு 0 வரணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இயர்ல நிறைய சம்முக்கு இதை அப்ளை பண்ணும். அப்ப p of x கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்தது வந்து ஃபேக்டர்னு கொடுத்ததுனால இஸ் அ ஃபேக்டர்னு கொடுத்ததுனால நம்ம டெஃபினெட்லி வந்து ஈக்குவல் டு ரிமைண்டர் வந்து 0 அப்படின்ட்டு தெரியும். p of 1 போடுறப்போ +1 போடுறப்ப என்ன சொல்லியிருக்கேன்? வெறும் கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4 3 -4 plus k equal to 0. +4 -4 கேன்சல் ஆயிடுமா? +4 -4 கேன்சல் ஆயிடும். இந்த 3 இந்த சைட்னா -3 மாறி. Okay. We will now use the factor theorem to factorize some polynomials of degree 2 and 3. You are already familiar with factorization of quadratic polynomial like already familiar. எங்க familiar? X squared plus LX plus M. You had factorized it by splitting the middle term LX. The LX split பண்ணிட்டு AX plus BX வந்து பிரிச்சுட்டு M equal to AB. அப்போ x squared plus LX plus M equal to x plus A into x plus K ஃபார்மேட்டுக்கு இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. We shall now try to factorize quadratic polynomial of type ax square plus bx plus c. 8th இந்த வெறும் x square plus அப்படின்றதுல 8th முடிச்சிட்டு இருக்கும். இப்ப வந்து ஃபேக்டரைசேஷன் என்ன பண்றோம்? இந்த ax square முன்னாடி ஏதாவது வேல்யூ இருக்குன்னா அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணும்? ஓகே. Factorization of polynomial ax square plus bx plus c by splitting the middle term is as follows. இப்போ let px plus q rx plus s இது வந்து ஃபேக்டர்ஸா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? ax square plus bx plus c ன்னு வந்து வரும். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா px into rx வந்து prx square. ஓகேவா? px into s வந்து ps x. அப்புறம் q into rx வந்து qrx. அப்ப அதுல x காமன் எடுத்தனா ps plus qr into x. லாஸ்டா q into s வந்து qs. ஓகேவா? இப்போ இதுல கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோயே, ஏவோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கு? ஏ வந்து இங்க பி ஆர்னு இருக்கு. அப்ப ஏ ஈக்குவல் டு பிஆர், எக்ஸ் ஈக்குவல் டு பிஎஸ் பிளஸ் கியூஎஸ், அப்புறம் சி ஈக்குவல் டு கியூஎஸ். சரியா? ரைட். This shows that b is the sum of two numbers. bன்ற அந்த வேல்யூ வந்து டூ நம்பர்ஸ் பிஎஸ் அண்ட் கியூஆர் ஓட சம்மா இருக்கு. அப்புறம் இது வந்து ஓகேவா, whose product is, இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன ஆகுது? பிஎஸும் கியூஆரும் வந்து ப்ராடக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓகேவா, நம்மளுக்கு இந்த இடத்துல பிஆர் இருக்கா, பிஆர் வந்து ஏவா, கியூஎஸ் வந்து சி, அப்ப ஏசின்னு வந்து வருது. இதெல்லாம் ஜென்ரலா ஸ்கூல்ல பார்க்கவே மாட்டாங்க, ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து இதை வந்து போடுறாங்க. ஜென்ரலா ஸ்கூல்ல இதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க, ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி இது வந்து வருது அப்படின்ட்டு. அப்ப ப்ராடக்ட் வந்து ஏசின்னு வந்து வருது, பிஎஸும் கியூஆரையும். அப்போ therefore to factorize ax plus bx plus c, இப்போ ax plus bx plus c வந்து ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா எனக்கு இந்த ps into qr ப்ராடக்ட் போடுறப்போ எனக்கு என்ன வருது? ஏசின்னு வருது. அப்போ we have to write b as a sum of two numbers. b வந்து sum of two numbers எழுதணும். ஏதோடது? ஏசியோட ப்ராடக்ட பிரிச்சாதான் நம்மளுக்கு b வந்து எழுதணும். அப்போ இங்க 6x square
ஓகேவா? 6x² + 17x + 5 இருக்கா? அப்ப முதல்ல 6 × 5 மல்டிப்ளை பண்ணும். அப்ப 30 வருதா? இந்த 30 தான் ஸ்பிளிட் பண்ணும். இந்த 30 தான் ஸ்பிளிட் பண்ணும். எப்படி? 17 ஸ்பிளிட் பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 15, இங்க 2. அப்போ 15 and 2 மல்டிப்ளை பண்ணா 30 வருது, 17 வருது. அப்போ மிடில் டேர்ம் அந்த 17 வந்து ஸ்பிளிட் பண்றோம். 2 + 5. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமன் ஆயிடும். 6x². அப்போ 3 × 2 × x × x தான் 6x². இல்ல, இங்க 2x இருக்கு. 2 × x இருக்கு. அப்போ ஒரு 2 ஒரு x காமனா இருக்கு. ஒரு 2 ஒரு x × 1 கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்போ இந்த 2x காமனா எடுத்தோம்னா இங்க பேலன்ஸ் வந்து இது போக பேலன்ஸ் என்ன இருக்கு? 3 × x இருக்கு. 3x. இங்க 2x போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. இதே மாதிரி இந்த 15 5 × 3 இங்க 3x + 1 வருதுல்ல, இதுவும் இந்த ரெண்டு டேர்முக்கு நம்ம காமனா எடுத்தோம்னா இதே நம்பர் தான் வரும். எக்ஸாக்டா காமனா எடுத்தோம்னா. அப்போ இங்கேயும் வந்து 5 காமனா எடுத்தோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 5 × 3 × x + 5 × 1 இருக்கு. 5 காமனா எடுத்தோம்னா பேலன்ஸ் 3x + 1. இப்போ இது ஒரு டேர்ம் ஆயிப்போச்சு, இது ஒரு டேர்ம் ஆயிப்போச்சு. இது ரெண்டுத்துலயும் இந்த 3x + 1 காமனா எடுத்தோம்னா இந்த ஃபுல் இதை வந்து காமனா எடுத்தோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கு? 2x இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்படின்னா இதை ஸ்பிளிட் பண்ணும். ஓகேவா? ரைட். அப்போ ஒரு மல்டிப்ளிகேஷன் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதனால வந்து அது இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு கவனிக்கும். இந்த இந்த டோர் ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் இருக்கும். நம்மளோட அந்த கார்டு இது இருக்குல்ல, அது மாதிரியே வந்து அபினா வச்சிருப்பான் பாரு. இல்லையா? இந்த கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த கார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை கிரியேட் பண்ணும். அதாவது இவ்வாறு 4x + 3 இருக்கு, இன்னொன்னு வந்து 3x + 2. இதை மல்டிப்ளை பண்ணா 12x² + 8x + 9x 17x + 6. இங்க பாரு, 4x × 2 வந்து 8x, 3x × 3 வந்து 9x, 8x + 9x வந்து 15x. 17 தான் வரும்ல, 17x + 3 2s are 6. ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ 17 × 6 முதல்ல போடும். 12 × 6. 6 are 72. ஓகேவா? 12 6 are 72. மல்டிப்ளை பண்ணா 72 வரணும், ஆட் பண்ணா 72. ம்
இப்போ இதோட ஃபேக்டர்ஸ்ல பார்க்கணும்ல 72 1 2 36 3 24 4 4 into 72 டிவைட் பண்ணோம்னா 18 5 போகாமா 6 12 8 8 plus 9 17 9 8 ஓகேவா ரைட் அப்போ எதெல்லாம் ஸ்பிளிட் ஆகும்னு நான் பார்க்கணும் இதுல ஆட் பண்ணா எல்லாமே பாசிட்டிவா அப்ப ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் எல்லாமே பாசிட்டிவா வரும் 72 1 73 வருது ஆட் பண்ணா இது 38 வருது இது 27 வருது இது 22 வருது இது 18 வருது 8 9s are 72 அப்போ 12x square plus 8x plus 9x plus 6 ஓகேவா இந்த மிடில் ஸ்பிளிட் பண்றதுக்கு மட்டும் தான் இந்த வேல்யூ இப்போ இதுல வந்து 8க்கும் 12க்கும் 4 காமனா இருக்கா எக்ஸ் ஸ்கொயருக்கும் எக்ஸ்க்கும் எக்ஸ் காமனா இருக்கு இப்போ 4 போக பேலன்ஸ் 3 இங்க வந்து எக்ஸ் அப்ப இங்க 3 காமனா இருக்கு அப்ப 3x பிளஸ் அப்ப 3x பிளஸ் 2 காமனா எடுத்தோம்னா பேலன்ஸ் எனக்கு 4x பிளஸ் 3 இது அவங்க இம்பார்ட்டன்டான கொஞ்சம் வந்து இருப்பாரு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் தேவையானதை கொஞ்சம் ரைட் பண்றது நம்மளோட இந்த இண்டிவிஜுவலா இந்த சிங்கிள் கார்டு இருக்குல்ல சிங்கிள் கார்டு ஒன்றும் இதுல இருந்து ஒரு கார்டு எடுத்து மல்டிப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும் ஓகே சிங்கிள் கார்டு ஒண்ணு இது அப்புறம் இதுல 2 மல்டிப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்பதான் உனக்கு இப்ப நம்மளுக்கு சிங்கிள் கார்டு வந்து அந்த எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பில வந்து நம்ம போடுறப்போ நம்மளுக்கு என்ன வருது எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ஏ வந்து 1 வேல்யூ வந்து வருது ஏ பிளஸ் பி இன்டு எக்ஸ் பிளஸ் ஏபி இப்படி வந்து இருக்கு உங்களுக்கு இது நல்ல ப்ராக்டிஸ் ஆகணும்னு தான் அதை மட்டும் கொடுக்கு இப்போ உனக்கு இதுவும் வந்துருச்சு தேவையானது அப்போ இந்த 3x plus 2 இருக்காங்க இன்டு எக்ஸ் பிளஸ் 5 அப்போ 3x square 15x plus 2x 17x plus 10 இப்போ பாரு 3 into 10 30 மல்டிப்ளை பண்ணா 30 வரணும் ஆட் பண்ணா 17 வரணும் அப்ப 15 into 10 அப்ப 3x squared plus 15x plus 2x plus அப்போ 3x காமனா எடுத்தோம்னா x plus 5 2 காமனா எடுத்தோம்னா x plus 5 x plus 5 காமனா எடுத்தோம்னா 3x plus மல்டிப்ளை பண்ணி பழகினாதான் இதுக்கு வந்து உனக்கு வசதியா இருக்கும் அதுதான் இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஓகேவா அப்போ எதனால இது வந்து இவ்வளவு சீரியஸா வந்து ஒர்க் பண்றோம்னா இதனாலதான் நம்ம வந்து ரெண்டாவது மெத்தட் வந்து யூசிங் ஃபேக்டர் தியரம் இப்ப இங்க 1 ஆக்கணும் அதனால என்ன பண்றோம் டோட்டலா டிவைடட் பை 6 போட்டுரும் 1 ஆக்குறதுக்காக டோட்டலா டிவைடட் பை 6 போடும் அப்ப 6 into p of x ஆயிடுச்சா இப்ப 6 into இதை ஸ்பிளிட் பண்றோம் அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் AB equal to இதுல AB equal to 5/6 தெரியும் மைனஸ் ஏ மைனஸ் பி ஆட் பண்ணா எனக்கு வந்து 17/6 தெரியும் அப்போ எந்தெந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இதுக்கு வந்து வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு இப்போ 1/2 பிளஸ் ஆர் மைனஸ் 1/2 வரலாம் பிளஸ் ஆர் மைனஸ் 1/3 வரலாம் பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்போ 1/2 போட்டு பார்ப்போம் நாட் ஈக்குவல் டு 1/3 போட்டு பார்ப்போம் இல்ல மைனஸ் 1/2 போட்டு பார்ப்போம்
வருதான்னு பிளஸ் 1/3 போடுவோம். அப்புறம் -1/3. -1/3 போட்டோம்னா 0 வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடணும். -1/3க்கு தான் 0 வருது. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்? x plus 1/3 is a factor. LCM எடுத்தா 3x plus 1 மாதிரி இருக்குமா? ரைட். இதே மாதிரி வந்து ட்ரையல்ல நம்ம ட்ரை பண்றோம்னா -5/2க்கும் x equal to -5/2க்கும் 0 வரும். அப்போ x plus 5 ஃபேக்டர். அப்ப 2 ஃபேக்டர் தானே இருக்க முடியும். அப்ப 6 into 1 வந்து x plus 1/3, 1 x plus 5/2. இப்போ இதை எல்சிஎம் எடுத்தோம்னா 3x plus 1, 2x plus 5. இந்த 6 இதுவும் கேன்சல் ஆகும். ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் தான் எஃபெக்டிவ். இந்த மாதிரி ஃபேக்டர்ல போட்டோம்னா எனக்கு வந்து இந்த ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு வரணும். அதனால வந்து எஃபெக்டிவ் மெத்தட் என்னன்னா ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் அப்பியர்ஸ் மோர் எஃபிஷியன்ட். அதனால அதையே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபேக்டரைஸ் யூசிங் ஃபேக்டர் தியரம். +6 இருக்கு. இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? இது a into b ல a into b ல +6 இருக்கு. இதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன? 3 into 2 வரலாம், இல்ல 6 into 1 வரலாம். இதான் வர முடியும். வேற எதுவுமே வந்து ஈக்குவல் டு 6 வந்து வராது. அப்போ இதுல +2 இருக்கலாம், -2 இருக்கலாம், பிளஸ் ஆர் -2 இருக்கலாம். இங்க மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் தான் உனக்கு வந்து ரைட்டான ஆன்சர் வந்து கொடுக்கும். அதாவது x-2 தான் ரைட்டான ஆன்சர் கொடுக்கும். x-3 தான் ரைட்டான ஆன்சர். இப்போ இத வந்து பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது. பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்ல. 6 -5 3 2 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வரணும், ஆட் பண்ணா மைனஸ் வரணும். அப்ப 2 மைனஸ் இருந்துச்சுன்னா தான் அது வரும். அப்போ இது டைரக்டா என்ன ஆன்சர் வரும்னா x-3 x-2. அப்போ இந்த மாதிரி நீங்க ஈக்குவேஷன்ஸ் அவ்வளவு போட்டிருக்கீங்களா, அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பேக் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணணும். அதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகேவா? அப்ப இந்த y² - 5x ஃபேக்டர் தியரம் மூலமா பண்ண சொல்லுவோம். அப்ப அப்ராக்சிமேட்டா நம்ம என்ன சொல்லணும்? y² - 5x + 6 வந்து x - y x - y - a y - b ன்னு போட்டோம். நம்மளுக்கு என்ன தெரியும்? டேர்ம் ஏபி வந்து 6ன்னு தெரியும். அப்ப இதோட ஃபேக்டர் வந்து 6 1 2 3 தான் இருக்கணும். +or -1 +or -2 +or -3 +or -6 ஆகும். அப்போ 1 வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். p of +1 +1க்கு என்ன சொன்னா, இதை ஆட் பண்ணா 0 வந்துச்சுன்னா வந்து 1 -5 வந்து -4 -5 + 6 வந்து 2. அப்போ 1 கிடையாது. -1 போகும். -1² வந்து 1 -5 into -1 வந்து +5 மாறும், +6. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. 2 போடும். 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2² வந்து 4 -5 into 2 +6 10 - 10 0. 2 வந்துருச்சு. அப்ப இன்னொன்னு வந்து 3ல தான் வரணும். அப்ப p of 3 போட்டோம்னா 3² 9 -5 into 3 15 +6 9 + 6 வந்து 15 -15 இதுவும் 0. நான் ஃபேக்டரைசிங்ல அந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம்ல போட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் பக்காவா வரும். அப்ப இது 2 ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுது. 2 ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னா டைரக்டா பண்ணிக்கலாம். Next, now let us consider factorizing cubic polynomials. Cubic polynomials பார்த்தோம்னா -120 வருது. 120க்கு எக்கச்சக்க ஃபேக்டர்ல +or -1 வரலாம், +or -1 வரலாம், +or -2 வரலாம், -3 வரலாம், 4 வரலாம், 5 6 8 10 12 15 20 24 30 16 இத்தனை வரலாம். அப்ப ட்ரையல்ல முதல்ல ஸ்டார்ட் பண்றப்ப இனிஷியலா எப்படி இருக்கும்? +1 - 1ல ஸ்டார்ட்ஸ். p of 1
அதுக்கு என்ன சொன்னேன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். 1 minus 23 plus 142 minus 120. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 143 வருதா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா minus 143 0. அப்போ 1 is a x equal to 1 is a factor. 1 இந்த சைடு வந்துச்சுன்னா x minus 1 is a factor. x minus 1 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 1 போக பேலன்ஸ் ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 120 வரும். அப்போ இத ஸ்பிளிட் அப் பண்ணணும். எப்படி வந்து ஸ்பிளிட் அப் பண்றது? நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்பிளிட் அப் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஸ்பிளிட் அப் பண்றதுக்காக நிறைய வந்து யுக்திகள்லாம் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 23x² இருக்கா? இங்க வந்து x மைனஸ் 1 தானே வேணும். அதனால இங்க x² காமன் எடுத்தோம்னா x மைனஸ் 1 வரும். அப்ப வெறும் ஒரு மைனஸ் x² மட்டும் எடுத்து minus 22x² அப்படியே வந்துருச்சா? அப்போ இந்த ரெண்டுத்துல இருந்து x² காமன் எடுத்தோம்னா x மைனஸ் 1 வரும். இப்ப இது ரெண்டுத்துலயும் மைனஸ் 22 காமன் எடுத்தோம்னா x மைனஸ் 1 வரும். இதுல இருந்து 120 காமன் எடுத்தோம்னா x மைனஸ் 1 வரும். அப்ப இது மூணுத்துக்குமே x மைனஸ் 1 காமன் எடுத்துடலாமா? அப்போ x² minus 22x plus 120. ஓகேவா? இப்போ இங்க 120 வருது, இங்க minus 22 வருது. அப்போ மல்டிப்ளை பண்ணா plus 120 வரணும், ஆட் பண்ணா minus 22 வரணும். அப்ப 12 into 10 தான் 120. ரெண்டுமே மைனஸ் பண்ணா அப்போ மல்டிப்ளை பண்ணா plus 120, ஆட் பண்ணா மைனஸ், ஓகேவா, 22. அப்போ இந்த x² டேர்ம்ல இருக்குன்னா நீ டைரக்டா இது என்ன வருதோ இதே போடலாம். அப்ப x minus 12, x minus 10 அப்படின்னு. நீங்க x² இல்லாம a இடத்துல வேற ஏதாவது வேல்யூ வருதுன்னா தான் நீ ஸ்பிளிட் பண்ணி போட்டு அதை காமன் ஆயிடும், இல்ல டைரக்டா போடலாம். அப்போ இது மூலியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா x minus 1, x minus 12, x minus 10 இது மூணு தான் வந்து ஃபேக்டர். புரியுதா? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். அதாவது இங்க நீ இந்த -20 -12 -10 கண்டுபிடிச்சிட்டேன்னா டைரக்டா அதுதான் x minus 12 x minus 10 டைரக்டா எழுதிடும். அப்ப மூணுமே நம்ம வந்து சரி. எனக்கு இந்த மாதிரி வந்து இப்போ 1 வந்து x equal to 1 is x minus 1 is the factorன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உனக்கு இந்த ஸ்பிளிட்டிங் எல்லாம் பண்றது ஒரு கொஸ்டின் தான் வந்து ஈஸியா நம்ம வந்து ஓகே இப்படி போடலாம் அப்படி போடலாம் நம்ம யூஸ். ஆனா இங்க அப்படி இல்லை ஒரு நிலைமை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்பிளிட்டிங் தி மிடில் டேர்ம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ அந்த கொஸ்டின் ரெண்டு மெத்தட்ல போடலாம். ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஒரு மெத்தட் வந்து டிவிஷன் மெத்தட், x minus 1 டிவைட் பண்ணும். ஓகேவா? x minus 1 டிவைட் பண்ணும். அப்போ x cube divided by x cube divided by x squared வரும். அந்த x squared இங்க போடும். x squared into x cube. x squared into minus plus into minus minus x squared into 1 x squared. Sign change பண்ணும். அப்போ மைனஸ் இங்க பிளஸ், இது கேன்சல் ஆகுமா? இது -23 plus 1 -22 x squared மாறி இந்த 142 கீழே. இப்போ இந்த -22 x squared டிவைடட் பை திருப்பி x. அப்போ -22x தான் -22x. ஓகேவா? -22x. இப்போ மைனஸ் இன்டூ பிளஸ் -22 x squared அப்படின்னு வரும். இதுல இருந்து டிவைட் பண்ணுவோம், எக்ஸாக்டா சேம் தான் வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 22 into 1 22x. இப்ப மறுபடியும் வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இது கேன்சல் ஆயிடுமா? இப்போ 142 - 22 வந்து 122x மாறி.
minus 120. இப்போ 120x divided by 120x divided by x போட்டோம்னா plus 120. Plus or minus ரொம்ப important. இப்போ 120 into x, 120. 120 into minus 1, minus 120. அப்போ subtract பண்ணோம்னா plus plus sorry minus plus இது கேன்சல் ஆயிடும் 0. இப்ப பாரு ஈக்குவேஷன். அப்போ x minus 1 into x squared minus 22x plus 120. x squared minus 22x plus 120. இப்படிதான் வந்து இதை ஸ்பிளிட் பண்ணும். இல்ல அப்படின்னா இந்த சிந்தட்டிக் டிவிஷன் நேற்று ஒரு மெத்தட் சொன்னேன். பிராக்டிஸ் இல்லாம இது எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம 1 கண்டுபிடிச்சிட்டோம். x equal to 1க்கு வந்து p of 1 equal to 0 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப x minus 1 is a fact. அப்போ சிந்தட்டிக் டிவிஷன்ல என்ன பண்றோம்? இதுல முதல்ல முக்கியமான ப்ரையாரிட்டி என்ன? ஆர்டர்ல. சப்போஸ் ஒன்று இல்லைன்னா கூட x ஸ்கொயர்ட் இல்லைன்னா அங்க 0x² அது போட்டு 1. இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் x கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1 minus 23 140 minus 120 ஃபர்ஸ்ட் 0. இங்க வந்து ஆட் மட்டும் தான் பண்ணும். சப்ராக்ஷன் லைன் 1 1 into 1 1 minus 22 minus 22 into 1 minus 32 120 120 into 1 plus 120 ஆட் பண்ணா 0 வருதா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா x equal to 1 is a fact. அப்ப x minus 1 is a fact. இது x minus 1 ஆகி போச்சா? இது கான்ஸ்டன்ட். ஓகேவா? c இது x ஓட டேர்ம், இது x ஸ்கொயர்ட் ஓட போச்சு. அப்ப x minus 1 into 1x squared minus 22x plus 120. அந்த டிவிஷன் மெத்தட்ல நார்மல் டிவிஷன் மெத்தட்ல இந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இல்லைன்னா இவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மாதிரி வந்து இந்த x minus 1 எனக்கு வரணும் காமனாலிட்டி. x minus 1 காமனா எடுக்கணும். அதனால இதை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணாங்க. எப்படி ஸ்பிளிட் பண்ணாங்க? x கியூப் இருக்கு, இங்க வந்து x minus 1 வேணும்ன்றதுக்காக minus x square minus 22x square பிரிச்சுட்டாங்க. இதையும் வந்து 22 வேணும்ன்றதுக்காக plus 20x square sorry plus 20x plus sorry plus 22x plus 120x பிரிச்சுட்டாங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கும் x square காமனா இருக்குன்னா x minus 1, இது ரெண்டுத்துக்கும் minus 22 காமனா இருக்குன்னா ரைட் minus 22x காமனா இருக்குன்னா x minus 1, இது ரெண்டுத்துக்கும் 120 காமனா இருக்குன்னா x minus 1. இப்ப இது 3 டேர்ம் ஆயிப்போச்சு. இந்த 3 டேர்ம்ல x minus 1 காமனா எடுத்தோம்னா x square minus 22x plus 120 ஆயிடுச்சு. இப்படிதான் இருந்து வரலாம். அப்போ ஒரு தேவையான விஷயத்த நம்ம தெளிவா பண்ணுறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. அததான் உங்ககிட்ட வந்து ரிப்பீட்டடா பண்ணு உன்னோட ஸ்பீடு வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட்லாம் பண்ணிக்கிற, இந்த ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. யாரு என்ன பேசுறாங்களோ என்ன பண்றாங்களோ உன்னோட வேலை இருக்குன்னா உன்னோட வேலை அது மட்டும். மத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, மத்தவங்க கேட்கறாங்க, பெண்ணு கேட்கறாங்க, இது கேட்கறாங்க, அது கேட்கறாங்க அப்படின்ட்டு எதுவும் பார்க்கணும். 2-3 வாட்டி என்ன பண்ணு, உனக்கு கேட்கறவங்க கிட்ட இருக்கு போட்டுட்டு இருக்கேன்னா வெயிட் பண்ணுங்கன்ட்டு இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு இப்ப அவங்களுக்கே அடுத்த வாட்டின்ட்டு வந்து என்ன ஆயிடும்னா டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. நேற்று மதியமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒன்று. நேற்று ஈவினிங் நம்ம இதை முடிச்சுட்டு நீ வந்திருந்தாலும் உனக்கு வந்து இப்ப நீ போட்ட அந்த 2 எக்ஸசைஸ் இருக்கு, அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து எக்ஸசைஸ் வந்து எல்லாமே சேர்த்து
உனக்கு ஆக வேண்டிய டைம் வந்து 1 மணி நேரம், 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்குள்ளதான் ஆகும். அதுதான் அவ்வளவு நேரம் தான் டைம். பாரு, நம்ம காலையில வந்து 1 o'clock முடிச்சது. நீ வந்து அப்படியே அந்த கிட்டத்தட்ட இப்ப 1 o'clock நீ 10:30 ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா அதுக்குள்ள இருக்க கேப் பாரு, எவ்வளவு பெரிய கேப் பாரு. கிட்டத்தட்ட 9.5 hours வந்து கேப். நான் சாப்பிட்டேன், ஓகே, இங்க வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டேன், சரி ஓகே, அதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனா கிட்டத்தட்ட 8 hours ஆயிடும். 9 hours 9 hours ஆயிடுச்சு நீ வந்து இதுக்குள்ள அப்போ இதுல எத்தனை 1.5 மணி நேரம். நான் ஏன் உன்னால வந்து ஏன் இதை வந்து முடிக்கிறேன்னு கேட்கறாங்க. உன்னோட கெப்பாசிட்டி எனக்கு தெரியும்ன்றதுனால தான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த வீடியோவை மத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியுமான்னு கேட்டா சத்தியமா முடியாது. உனக்கு கரெக்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் வந்து வீக்கா இருக்கிறவங்க கூட நான் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க கூட சொல்லி கொடுக்குறப்ப நான் உட்காந்தேன்னா இன்ட்ரெஸ்டிங்காவே போவேன். ஏன்னா அவங்களுக்காக நான் ஸ்லோ அவங்களுக்காக ஸ்லோ ஆகும். எல்லாம் புரியல புரியல. அப்போ அதுக்காக தான் உன்னை ஸ்பெசிபிக்கா தனியா உட்கார வச்சிருக்கேன். உட்காந்துட்டு இன்னொரு 8th பர்சன் இப்போ இவங்களோட 8th இருக்காங்க, அவங்களுக்கு இதே கொஸ்டின் அவங்களே கூப்பிட்டு உட்கார வைக்கலாம். ஆனா ஸ்பீடு இருக்காது. அதனாலதான் அவங்க கூப்பிட்டு உட்காரு. அதனாலதான் இண்டிவிஜுவலா எடுக்கிறோம். உனக்கு இதை வந்து ஓகே, இது ஏன் ஸ்பிட் பண்றாங்க இப்படின்னு வந்து இங்க ஒரு வாட்டி சொல்றேன்னா ஓகே, இந்த இடத்துல புரியலன்னா இன்னொரு வாட்டி வந்து இது புரியல அப்படின்ட்டு சொல்லிட்டு கேட்டேன். இப்ப இதுவே 3 பேரா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா இவங்க தப்பா சொல்றேன்னா சிரிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஸ்லோவா தான் இருப்பாங்க. ஆனா நீ தப்பா ஏதாவது சொல்றேன்னா சிரிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேட்கணும்னு கூட தோணாது, ஐயோ இது கேட்கலாமா அப்படின்னு. ஆனா இண்டிவிஜுவலா இருக்கிறப்போ இதை இப்படி போடணும். இப்போ பாரு, 3 மெத்தடு. ஃபேக்டரைசிங், ஸ்பிளிட்டிங் மூலியமா ஒரு மெத்தட், அப்புறம் பெரிய அந்த டிவிஷன் மூலியமா ஒரு மெத்தட் வந்து, அப்புறம் நார்மல் மூலியமா இது எப்படின்ற வந்து அந்த சிந்தடிக் டிவிஷன் மூலியமா. ஸ்கூல்ல ஜென்ரலா உங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டாங்க, டிவிஷனே சொல்லி கொடுக்கல, டைரக்டா இப்படி போடணும் அப்படின்ட்டு இன்னொரு கைடை பார்த்து போட்டாங்க. கடகடன்னு இப்படி இப்படி போடணும், இதே இது காப்பி பண்ணிட்டு வந்துச்சு. என்ன பண்ணுது என்ன பண்ணுது என்ன பண்ணுது. அப்ப அவங்களுக்கான அந்த ஐடியா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்து போயிடுவாங்க. மேத்தமேட்டிக்ஸ்ன்றது வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான், சரியா? அதனாலதான் நம்மளுக்கு இதுக்கு இவ்வளவு சீரியஸான எஃபர்ட்ஸ் வந்து போட வேண்டியது. இப்ப புரியுதா இந்த ஃபேக்டரைசிங்கோட இம்பார்ட்டன்ஸ், என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஐடியாவை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பெட்டரா கொண்டு வரமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால அதுக்கான ஆன்சரை பண்ண முடியும். இப்ப இந்த ஒரு கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளேஷன் இவ்வளவு பண்ண வேண்டியது. இப்ப நீ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் போட்டிருக்கல, நிறைய கியூபிக் ஈக்குவேஷன் போட்டிருக்க, அதை எடுத்து நீ ஸ்பிளிட் பண்ணி ப்ராக்டிஸ், அதை எடுத்து எப்படி ஃபேக்டர்ஸ் வரும், அதை எடுத்து வந்து ஓ இந்த மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு நீ கவனிச்சாருன்னா உனக்கு வந்து இந்த பேட்டர்ன் புரியாது. பேட்டர்ன் புரிஞ்சதுன்னா பிளஸ் போடலாமா மைனஸ் போடலாமா அப்படின்னு தோணும். இப்போ determine which of the following as x plus 1 as factor. Exercise. அப்போ factor theorem என்ன சொல்றது, if p of x is a polynomial of degree n greater than 1, அதாவது quadratic cubic இந்த மாதிரி, right? A is a real number, then x minus a is a factor of p of x if p of a equal to 0 and p of a equal to 0 if p of a is 0 na definitely x equal to a, that is a in the side of x minus a is a factor. இப்போ determine கீழே தெரியுங்க, determine which of the following polynomial as x plus 1 as a factor. அப்போ x plus 1 factor நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ p of
-1 போடும். x cube இது கொஸ்டினா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x plus 1 equal to 0, x equal to -1. அப்போ p of -1 போடும். p of -1 போட்டோம்னா if the value of p of -1 is 0, then we say that x plus 1 is a factor. அப்போ p of -1 -1 cube -1 square. ஓகேவா? ரைட். அப்போ -1 cube வந்து -1னா இது +1 மாறிடுமா? இது -1னா இது +1 -1 எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சா? சரி, ஓகேவா? அப்போ x plus 1 is a factor. அப்போ x plus 1 is a factor of p of x. Next, x power 4 x cube x square plus x plus 1. இதுல பார்த்தோம்னா இது ஃபேக்டர் வராது. அது ஏன் வராதுன்றத நான் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவேன். இப்போ p of 1, அதாவது x minus 1 is a factorனா வந்து p of 1 ன்னு இருக்குமா? இதுக்கு என்ன சொல்லணும்? எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் ஆட் பண்ணோம்னா 0 வந்துச்சுன்னா அது p of x minus 1 is a factor. அதான் p of 1 போடணும்னா என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஆட் பண்ணணும். 0 வந்துச்சுன்னா சொல்லணும். இல்லப்பா, இந்த இது எக்ஸாம்பிள் சொல்லு. x minus 1, அதாவது p of 1 போடணும்னா எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் ஆட் பண்ணா போதும். எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் ஆட் பண்ணா போதும். ஆட் பண்ணா 0 வந்துச்சுன்னா p of 1 x equal to 1 is a factor. அப்ப x minus 1 is a factor. ஓகேவா? இப்ப அதுவே x plus 1 is a factor வரணும். அதாவது p of -1 போடணும். equal to 0 அப்படின்னு வந்து வரணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சர்டன் ரூல் இருக்கு. Sum of coefficient of odd terms. Sum of coefficient of odd terms. அதாவது இதுல இருக்க odd terms என்னது? 1 1 1 1 plus 1 plus 1 3 equal to even terms ஓட coefficient 1 plus 1 2 தான் வரும், not equal. அப்ப p of -1 இதே மாதிரி டெய்லியும் கரெக்டா p of x plus 1 is not a factor. அதாவது sum of coefficients of odd terms. Okay, sum of coefficient of odd terms equal to sum of coefficient of even terms. அது மாதிரி இருந்துச்சுன்னா p of -1 is 0. That is x plus 1 is the factor of it. Right? x minus 1 is a factor of வரணும்னா கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1 வந்துச்சுன்னா 0 வந்துச்சுன்னா அது வந்து x minus 1 is a factor. x plus 1 factor இருக்கணும்னா sum of odd coefficient of odd terms equal to sum of coefficient of even terms. அதாவது இப்ப ax square plus bx ax cube plus bx square plus cx plus b இருக்குன்னு வச்சுக்கோங்க. a plus c equal to b plus d. இப்படி இருந்துச்சுன்னா ஓகேவா? x plus 1 is the factor. இப்ப அதுவே a plus b plus c plus d equal to 0 இருந்துச்சுன்னா x minus 1 is a factor. புரியுதா? அப்போ அதுக்கான அந்த ஒர்க்கிங்ஸ் தான் நான் வந்து சொல்றேன் என்னன்னு. அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னு இது வராதுன்ட்டு அப்படிதான் வந்து சொல்லுவேன். ஓகே, நம்ம அப்ளை பண்ணோம்னா கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா p of x equal to ஓகே, அப்போ x equal to -1. p of -1 போனோம்னா -1 power 4 -1 cube -1 square -1 plus 1. இப்போ -1 power 4 வந்து +1. இது -1, இது +1, இது -1 plus. அப்போ 1 -1 +1 -1. அப்போ ரிமைண்டர் 1 வருது. அப்போ 1
ஓகேவா? 1 தான் ரிமைண்டர். அப்போ x plus 1 is not a factor. ஓகே இல்ல? அதனால x plus 1 is not a factor. இப்ப அடுத்தது. இப்ப பாரு. சேம் ரூலா p of minus 1 போடணுமா? p of minus 1 equal to minus 1 power 4, 3 into minus 1 cube, 3 into minus 1 square, minus 1 plus 1. இப்பயும் பார்த்தோம்னா plus 1, 3 into minus 1. அப்ப minus 3, 3 into plus 1, plus 3, plus 1 minus 1 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சிச்சா கேன்சல் பண்ணிடலாம். ஒரு ஸ்டெப்புக்கு முன்னாடில இருந்தே போயிடலாம். அப்ப இங்கே minus 3 plus 3 கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 1 not equal to 0. அப்போ x plus 1 is not a factor. ஓகேவா? ஓகேவா? இப்போ இதுலயும் வந்து இதே மாதிரி பொறுமையா கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ண போதும். என்னது இது இப்படி இருக்குன்னு யோசிக்க கூடாது. அப்போ எப்பயும் போல p of minus 1 போடணுமா? இது ஃபேக்டர் வரும். 1 plus minus 2 minus root 2 minus 1 root 2. ஓகேவா? ரைட்? எப்படி நம்ம ஆட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து வந்து வரும். இதுவும் வராதா? ஓகே. அப்போ minus 1 cube. minus 1 cube. இங்க மைனஸ் இருக்கு. minus minus of minus 1 square. minus of இந்த மைனஸ் வந்து இங்க இந்த மைனஸ் இருக்கு. minus 1 into 2 plus root 2 plus root 2. ஓகே. இப்போ minus 1 cube வந்து minus 1 இல்ல minus 1 square வந்து plus 1. அப்ப minus 1. இங்க minus into minus இங்க plus ஆகி போச்சு. இப்போ 1 into 2 வெறும் plus 2 root 2 மட்டும் வரும். plus root 2. இப்ப பார்த்தோம்னா minus 2 plus 2 கேன்சல் ஆயிடுச்சா? minus 2 plus 2 கேன்சல் ஆயிடுச்சு. இங்க root 2 plus root 2 2 root 2. இதை நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து பார்ப்போம். ஓகேவா? நம்பர் சிஸ்டம்ல அந்த ரேஷனல் நம்பர் root 2 plus root 2 2 root 2. அதே மாதிரி root 2 plus 2 root 2 இருக்குன்னா 3 root 2. எப்படி root 2 காமனா எடுத்தோம்னா 1 plus 2 into root 2 வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதை தப்பு பண்ணுவாங்க. அப்ப 2 root 2 வரும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0 கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தேன்னா அப்பயே வந்து கேன்சல் ஆகலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ this is not a 0. So not a factor. X equal to minus 1 is not a 0, or x plus 1 is not a factor. Use the factor theorem to determine whether g of x is a factor of p of x in each of the following cases. Okay, g of x is a factor. அப்போ x minus 1. Okay, x minus 1. நம்மளோட இதை வந்து பார்க்கலாமா? 2 minus 2 even. ஓகேவா? odd வந்து 1 minus 1. 0 equal to 0 ல அப்போ ஃபேக்டர் தான் பாய். இப்போ சம்மா ட்ரை பண்ணுவோமா கரெக்டான்ட்டு? அப்போ p of x 2x cube plus x squared minus 2x minus 1. அப்போ g of x இருக்கு. to determine the factor x plus 1 equal to 0, x equal to minus 1. x equal to minus 1. அப்போ to find p of minus 1, p of x இருக்குல்ல, p of minus 1 போடணும். 0 இருந்துச்சுன்னா factor, இல்லைன்னா not a factor. So p of minus 1 equal to 2 into minus 1 cube minus plus
இந்த பிளஸ் அப்படியே கீழே போட்டுடணும். -1 ஸ்கொயர் -2 இன்டூ -1 -1. இப்போ 2 இன்டூ -1 வந்து -2. -1 ஸ்கொயர் வந்து +1. அப்ப +1 தான் வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் +2 வரும். -1. அப்போ 0 வருது. So g of x is a factor. Okay, g of x இங்க x plus 1 கொடுத்தாங்க, அது factor. Okay, hence g of x is a factor of p of x. இப்போ அடுத்த கேஸ் x plus 2. ஓகேவா, x plus 2. ஓகேவா, 1க்கு தான் அந்த ரூட். இதுக்கெல்லாம் நீ நார்மலா தான் போடணும். அப்போ p of -2 போடணும், இல்ல p of -2 போடணும். அப்போ p of -2 போட்டோம்னா -2 cube plus 3 into -2 square plus 3 into -2 plus 1 -2 cube -8. 3 into -2 square வந்து 4. அப்போ 3 into 4 வந்து 12. Plus into minus minus 3 2s are 6 plus 1. அப்போ ஆன்சர் வந்து -1 வரும். -1 வருது. So not a factor. G of x is not a factor. இப்போ இந்த இடத்துல அப்போ x equal to 3 போடும். அப்போ x equal to 3 போட்டோம்னா same. To determine whether g of x is a factor of p of x, solve g of x equal to 0. அப்போ x equal to 3. அப்போ to find p of 3, substitute x equal to 3 in p of x. If p of plus 3, -3 ல plus 3 equal to 0, by factor theorem we conclude g of x is a factor. Plus தான், plus 3 தான். Okay, right? அப்போ p of 3 equal to 3 cube minus 4 into 3 square plus 3 plus 6. 3 cube என்ன? Okay, minus 4 into 9, 36 plus 3 plus 6 வந்து 9. இங்கே சேர்த்துக்கணும். ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு 50 ஸ்டெப் போட முடியும்னா, சிம்பிளா பண்ண முடியும்னா அது சிம்பிளா பண்ணும். அப்போ 27 plus 9 வந்து 36 -36. இது எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இந்த இது வந்து போட்டுருவியா, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து எனக்கு எப்படி வேணும்னா 3 cube வந்து ஓகே 27 -4 into 3 square வந்து 9 plus 3 plus 9 வந்து 9 வந்து. இப்போ 27 9 வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் 27 plus 9 36 minus into plus minus 4 9s are 36. சரி, டைரக்டா நீ மல்டிப்ளை பண்ணணும், பண்ணவே பண்ணாது. டைரக்டா மல்டிப்ளையே பண்ணாது. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா கூட இதாயிடும். எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வேணும், அப்பதான் இதுல மிஸ்டேக் வராது. பாரு, இந்த 27 9 இந்த இடத்துல இருந்து இங்க வந்து இதை 27 போடுனா இது -4 3 ஸ்கொயர் வந்து 9. இது 9 கம்மி பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் போடுறப்ப 27 9 ஆட் பண்ணிட்டேன். இது மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 4 9s are 36. இப்படிதான் எனக்கு இப்படி போட்டோன்னா உனக்கு மிஸ்டேக்கே வராது. ஓகேவா, ரைட்? இவங்க டைரக்டா போட்டாங்க, அது எனக்கு வேணும். ஓகேவா, நெக்ஸ்ட் find the value of k if x minus 1 is a factor of p of x in each of the following case. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா k கண்டுபிடிக்கிறது. இப்போ x minus 1 is a factorனா என்ன, வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணா போதும் இல்ல, அதுக்குதான் அதை ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தோம். அப்போ 1 plus 1 plus k equal to 0. ஓகேவா, p of 1. இப்போ இந்த இடத்துல 1 ஸ்கொயர்டு அப்படிலாம் சப்ஸ்டிட் பண்ணணும்னு வந்து அவசியம் இல்லை. நீ பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்போ இது 1 plus 1 2 ஆயிடுமா, 2 plus k equal to 0.
அப்ப k equal to -2x. எனக்கு எப்படி வேணும்? உனக்கு இந்த x-1 ஃபேக்டருக்கு உனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படிதான் தெரிஞ்சிருச்சு. அப்ப நீ வந்து என்ன பண்ணணும்? வெறும் p of 1 போடுறப்போ 1 plus 1 plus k equal to 0. இது 2 2 plus k equal to 0. k equal to -2. இந்த இடத்துல இருந்து டைரக்டா போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேணும். ஓகேவா? ரைட். நீ -1 சப்ஸ்டிட் பண்றப்பதான் உனக்கு வந்து -1³ -1² -1 வந்து சைன் சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல சேஞ்ச் ஆகாத, டைரக்டா அப்படியே டக்கு டக்குன்னு வந்து போட்டு போயிட்டே இருக்கும். இங்கேயும் ஓகேவா? நம்ம ரூல் என்ன? 2 plus k plus √2 equal to 0. k equal to இது ரெண்டுத்தையும் நீ ஒண்ணா சேர்க்க முடியாது. -2 -2 இந்த சைட் போச்சுன்னா -2 -2 அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணணும் ஃபேக்டர். அப்ப p of x equal to இருக்கு, p of 1 equal to 0. அப்போ 2 into 1 square plus இங்க p வரணும். p of 1 equal to 0 plus k into 1 plus √2 equal to 0. எனக்கு இதெல்லாம் வேணாம். உனக்கு இந்த பேட்டர்ன் வந்து தெரிஞ்சிருச்சா? அப்ப வந்து அதுக்குதான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கு. பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? அப்போ k equal to -2 -2. இங்க மைனஸ காமன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆகும்? k -√2 plus 1 equal to 0. அப்ப k equal to √2 minus 1. இப்போ x minus 1 is a factor of p of x. அப்ப p of 1 போட்டோம்னா p of x equal to kx square minus √2x plus 1. அப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்றப்போ k into 1 square minus √2 into 1 plus 1 equal to 0. அப்போ k minus √2 plus 1 equal to 0. k equal to √2 minus 1. இல்ல இப்ப இதுல பாரு, 2 k இருக்கு. 2 k இருந்தாலும் உங்களுக்கு அங்க யோசிக்க கூடாது. கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணணும். k -3 plus k equal to 0. k 2k. இது 3 இந்த சைட் போச்சுன்னா +3. k equal to 3/2. யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. x-1 ஃபேக்டர் சொல்லிட்டாங்க. x இடத்துல 1 போடணும். அப்ப கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 வரணும். அதை நான் அப்ளை பண்றேன்னா அவ்வளவுதான். ஓகேவா? இவங்களும் அதே தான் பண்ணியிருப்பாங்க. ஃபேக்டர் p of 1 equal to 0. இப்ப இதை அப்ளை பண்ணோம்னா k into 1 square minus 3 into 1 plus k equal to 0. அப்போ k minus 3 plus k equal to 0. k plus k 2k minus 3 equal to 0. 3 இந்த சைட் போச்சுன்னா 2k equal to plus 3. அப்ப k equal to 3/. ஓகேவா? ஃபேக்டரைஸ். முதல்ல 12 into 1. 12 into 1. 12. 12 into 1 12 வரும். எனக்கு -7 வரணும். ஓகேவா? 112 போட்டோம்னா வரல. 4 into 3 7 வருது. மைனஸ் வருது. அதனால -4 மைனஸ். அப்போ 12x square minus 4x minus 3x
பிளஸ் 1. இப்ப இதுல 4 காமன் எடுக்கலாம், ஒரு எக்ஸ் காமன் எடுக்கலாம். அப்போ 4x காமன் எடுத்தோம்னா 3x மைனஸ் 1. இந்த மைனஸ் 1. இங்க மைனஸ் 1 காமன் எடுத்தோம்னா 3x மைனஸ் 1. இந்த ரெண்டுமே சேமா இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இங்க நான் பிளஸ் 1 காமன் எடுத்தோம்னா மைனஸ் 3x பிளஸ் 1 தான் வருது. ரெண்டுமே சேமா இருக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த 3x மைனஸ் 1 காமன் எடுத்துட்டோம்னா 4x மைனஸ் 6. அவ்வளவுதான், ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப இதே மாதிரி 2x ஸ்கொயர் பிளஸ் 7x பிளஸ் 3. அப்ப 6. 7 வேணும், 6 into 1 வந்து 6. ஓகேவா? பிளஸ் 7 வேணும். ஓகேவா? 3 into 2 போட்டோம்னா நம்மளுக்கு 5 தான் வருது, 7 வரல. அப்ப 6 into 1. 6 into 1 தான் நம்மளுக்கு வருது. இங்க பிளஸ்ல இருக்கிறதுனால அப்படியே போட்டுக்கலாம். 2x ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 1x பிளஸ். இப்ப 2x காமன் எடுத்தோம்னா x பிளஸ். ஓகேவா? இங்க 1 காமன் எடுத்தாலே x பிளஸ் 3 வந்து. இப்ப x பிளஸ் 3 காமன் எடுத்தோம்னா அவ்வளவுதான். ஓகேவா? ஃபேக்டர். இங்க முதல்ல மல்டிப்ளிகேஷனா மைனஸ் 36. ஓகேவா? மைனஸ் 36. அப்போ 6 பிரிச்சோம்னா 36. ஆனா ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இது வந்து மைனஸ் வரணும். போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 6 மைனஸ் 6 வந்து 0 வருது. அப்ப அது இல்லை, ஏன்னா நம்பர் எடுக்கலாம். பிளஸ் 5 வேணும். அப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஒன்னு 36, 2 18, 3 12, 4 9, 6 6. அப்புறம் இதுதான் ரிப்பீட் ஆகும். 9 4 அது மாதிரி ரிப்பீட் ஆகும். அப்ப இதுல ஏதோ ஒண்ணுதான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? அப்போ 4 into 9. இதுல பிகர் நம்பர் வந்து பாசிட்டிவா இருக்கு, ஆட் பண்ணா பாசிட்டிவ்ல வரணும். அப்போ 9 பாசிட்டிவும் 4 வந்து நெகட்டிவாவும் வந்து வரணும். ஓகேவா? பிகர் பாசிட்டிவ், அதனால 9 பிகர் நம்பருக்கு பாசிட்டிவும் ஸ்மாலர் நம்பருக்கு நெகட்டிவும் வந்து வரும். அப்போ 6x ஸ்கொயர் பிளஸ் 9x மைனஸ் 4x மைனஸ் 6. அப்போ இதுல 9க்கும் 6க்கும் 3 காமன் எடுக்கலாம், x ஸ்கொயருக்கும் xக்கும் x காமன் எடுக்கலாம். 2x பிளஸ் இங்க மைனஸ் 2 காமன் எடுத்தோம்னா 2x பிளஸ். அப்ப இந்த 2x காமன் எடுத்தோம்னா 2x பிளஸ் 3 இன்டூ 3x மைனஸ் 2. இப்படிதான் இருக்குது. ஒரு ப்ராப்பரா ஒரு பிளானிங், அந்த பிளானிங் பண்ணோம்னா ஈஸியா இருந்துச்சு. இங்க 12 ஓகேவா, மைனஸ் 12. ஓகேவா? மைனஸ் 12 வருது, அதனால பாத்துக்கணும். 3 4s are 12. ஓகேவா? 3 4s are சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து முடிச்சிட்டியா? சரிங்க பாரு. அப்போ இங்க மைனஸ்ல இருக்கு, 3 4s are கரெக்டா வருது, சப்ராக்ட் பண்ணா வருது. இப்ப எதுக்கு மைனஸ் போகணும்னு பாருங்க. 4க்கு பாசிட்டிவ் போட்டு இதுக்கு நெகட்டிவ் போட்டோம்னா பிளஸ் 1 வரும். 4க்கு நெகட்டிவ் போட்டு 3க்கு பாசிட்டிவ் போடும். அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 3x மைனஸ் 4. இப்போ இதுல காமன் எடுக்க முடியாதா? எக்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அப்ப எக்ஸ காமன் எடுத்தோம்னா 3x மைனஸ் 4. இங்க பிளஸ் பண்ண காமன் எடுத்தோம்னா 3x மைனஸ் 3x மைனஸ் 4 காமன் எடுத்தோம்னா x பிளஸ் 1. ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபேக்டரைஸ் cubic.
ஃபேக்டரைஸ் பண்ணணும். கியூபிக்கை எப்படி பண்றது? இங்க +2 இருக்கு. அப்ப 3 மல்டிப்ளை பண்ணா கியூபிக்னா 3 நம்பர் வரும். +2 இருக்கு. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் +2 ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா +or-1 +or-2 +or-1 +or-2 தான் வரும். அப்போ இந்த இடத்துல அதான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இதை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். Since there are 4 terms and the coefficient of alternate term are same, let us remove common from first 2 terms. Coefficient of alternate number வந்து சேமா இருக்கு. ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட் பண்ணா என்ன வருது? 1 -1 +1 +2 1 -2 +1 அப்போ x - 1 is a factor ஆகும். ஓகேவா? நீ 1 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இது ரெண்டுத்துக்கும் ஆல்டர்னேட்டா இருக்குன்னா நீ அப்படியே காமனா கூட எடுத்துடலாம். x² காமனா எடுத்தோம்னா x - 2 வருதா? இப்ப இதுல -1 காமனா எடுத்தோம்னா x - 2 வருமா? இதுல x - 2 காமனா எடுத்தோம்னா x² - 1. இது எப்படி இருக்கு? a² - b². அப்போ a² - b² ஃபார்மேட்ல போட்டோம்னா x + 1 x - 1 அவ்வளவுதான். இல்ல எனக்கு இந்த ஆல்டர்னேட் இதை வந்து இப்படி காமனா எடுக்கிறது எனக்கு புரியல அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம்? உனக்கு வந்து x - 1 இஸ் ஃபேக்டர்னு தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஈக்குவேஷன்ஸை கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்றது. அப்போ யூ கேன் மூவ் இன் ஃபார் கில். என்ன பண்ணலாம்? இங்க 1 இது கோஎஃபிஷியன்ட் 1 -2 -1 2 ஆல்டர்னேட்டா இருக்கிறது கேன்சல் ஆகும். அப்போ 0 1 1 -1 -1 -1 -2 0 0 போட்டோம். ஆட் பண்ணா 1 1 into 1 +1 -2 +1 -1 -1 into 1 -1 -1 -1 -2 into 1 -2 ஆட் பண்ணா 0 வருது அப்படின்னா ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். இப்போ இது வந்து x - 1 ஃபேக்டரா? இது x² - x -2. அப்போ ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் போட்டோம்னா -2 into +1 போட்டாலே -1 வந்து. அப்போ x - 1 x -2 x +1. புரிஞ்சுச்சா? அப்போ உனக்கு ஐயோ இப்படிதான் போடணுமா, இதை வந்து காமனா எடுக்கணுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டுலாம் இருப்பேன். எடுக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். இதுல இம்பார்ட்டண்டா உனக்கு வந்து என்ன வந்து மேஜரா தெரியணும்? ஃபோர் டேர்ம்ஸ் இருக்கு. The coefficient of alternate terms are same. Let us remove the common from first 2 terms and then next 2 terms. 4 terms இருக்கு. Alternate terms வந்து சேமா வருது. Alternate +1 -1 -2 +2. அப்ப இதுக்கே நம்ம காமனா எடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த இது தெரியலன்னா நீ வந்து அந்த சிம்பிளிஃபிகேஷன் டிவிஷன் மெத்தடுக்கு போயிடணும். நம்மளோட அந்த பேசிக் x - 1 இஸ் ஃபேக்டர்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 0 வந்துச்சுன்னா x - 1 இஸ் ஃபேக்டர். அதை ட்ரை பண்ணிட்டு ஆட் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் இம்பார்ட்டன்டானது. இப்போ 2 + 1 3 -3 இதுவும் y - 1 வந்து ஃபேக்டரா இருக்கு. ஓகேவா? இதுலயும் ஆல்டர்னேட் வந்து சேம் சொல்லிடலாமா? அப்போ காமன் எடுத்தோம்னா y², 2y + 1. இங்கேயும் -1 காமன் எடுத்தோம்னா 2y +. அப்போ 2y + 1 into y² minus இப்ப இது வந்து a² - b² ஃபார்மேட்ல இருக்கு.
2i plus 1. இது y plus 1, y minus 1. உனக்கு டக்குன்னு வந்து வரல தோணல அப்படின்னா தான் நீ வந்து அடுத்தது சிம்பிளிஃபிகேஷனுக்கு டிராவல். இந்த எக்ஸசைஸோட இது வந்து இதான் லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஃபிஃப்த் தான் லாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கியூபிக் வந்துச்சுல. இந்த இதை நம்ம பார்த்துட்டோம்னா இது ரெண்டு இப்ப இதை பார்த்துட்டோம். ஓகேவா? இது நெக்ஸ்ட் இந்த மூணு வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் இதுக்கு டிராவல் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் இது சம்ஸ் பத்தாது, இன்னும் நான் நிறைய சம்ஸ் கொடுப்பேன். அப்ப இங்க -5 வருது. ஃபேக்டர் வந்து +or-1 +or-5. கான்ஸ்டன்ட் டேர்ம் 5. ஆட் பண்ண என்ன வருது பாரு. கோஎஃபிஷியன்ட்ல ஆட் பண்ண என்ன வருது? கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணா -16 வருது. அப்போ x - 1 is not a factor. +1க்கு என்ன பண்ணும்? ஆல்டர்னேட் கோஎஃபிஷியன்ட் வந்து ஆட் பண்ணும். இப்போ 1 - 9 = -3 - 5 1 பாரு. -8 = -8. அப்ப ரெண்டுமே சேம் தான். அப்போ என்ன அர்த்தம்? x + 1 is a factor. இது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க, புக்லயே இருக்காது. இதுனா இந்த நீ கேட்டல இந்த ஜேஇஇ ஐஐடி அவங்களுக்குலாம் நான் எடுக்கிற மெத்தட். அதனால வந்து இது வந்து உன்னால பண்ண முடியும்ன்றதுனால தான் உங்ககிட்ட ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 1க்கு பார்த்தோம், x - 1 இஸ் a factor. அது இல்ல. x - 2 இஸ் a factor பார்க்கறதுக்காக இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒர்க் பண்ணும். என்ன பண்ணும்? இதோட கோஎஃபிஷியன்ட் 1, ஆல்டர்னேட்டோட கோஎஃபிஷியன்ட் -9 -3 -5. அப்ப இது -8 வருது, ஈக்குவல் டு -8 வருது. ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னா x + 1 இஸ் a factor. x + 1 இஸ் a factorனா p of -1 = 0ன்னு வரும். அப்போ 1 -3 -9 -5 இங்க -1 0 1 -1 -4 minus into minus plus 4 -5 +5 மாறுது. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? x + 1 into x² -4x -5 ஆயிடுச்சு. இப்ப இதை ஸ்பிளிட் பண்ணும். -5ல -5 into +1 -5 into +1. ஓகேவா? ரைட். அப்ப -5 into +1 நம்ம பிரிச்சோம்னா கரெக்டா வந்துருச்சுல. x + 1 x - 5 x + 1. அப்ப x + 1 into x + 1 into x - 5 answer. The possible factors are +or-1 +or-5. X + 1 is a factor of p of x. P of -1 should be 0. P of -1 should be 0. In this case, first we check x + 1 is a factor. If not, we will check x - 1 is a factor. Now, x -1 போடுறோம்னா -1³ -3 into +1 -3 minus into minus +9 -4. -9 +9 0. அப்ப இது ஃபேக்டர். x + 1 is a factor.
To update the second factor, divide p of x by x plus 1. இதைதான் தூக்கிட்டாங்க. ஆனா இதை பண்ணாதான் அது வரும். அப்போ x cube by 1 x squared into x. இப்படிதான் இந்த மல்டிபிளிகேஷன் பார்த்துக்கணும். ஓகேவா? x squared into இதைதான் இங்க கீழே போடும். அப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணும், சப்ராக்ட் பண்ணும், கேன்சல் ஆயிடுமா? -4x -9x கீழே வரும். -4x divided by x. அப்போ இது -4x வருமா? அந்த -4x இங்க. அப்புறம் -4x into x. அந்த ஆன்சர் தான் இங்க வரணும். கேன்சல் ஆயிடுமா? -5x இப்போ -5x divided by x. -5 இந்த இடத்துல -5 into x. அப்புறம் -5 into 1. சைன் சேஞ்ச் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும்னா இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். இந்த மெத்தட் தான் போடணும். இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸை தூக்கிடுறது, தூக்கிட்டு இதை போடுங்க. அப்புறம் பசங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு ஆல்டர்னேட் மெத்தட் தான் வந்து நான் உனக்கு இந்த சிந்தடிக் டிவிஷன்ஸ். இல்லைன்னா இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் இருக்கு. இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தடும் இருக்கு. நம்ம காட்டணும்ல, இந்த ஸ்பிளிட் பண்ணி போடுறது. எனக்கு எக்ஸ் பிளஸ் 1 வேணும். அப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா எடுத்தது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் பார்ப்போம். ஓகேவா? ரைட். எனக்கு இந்த எக்ஸ் பிளஸ் 1 காமனா எடுக்கும். அப்ப எனக்கு எக்ஸ் பிளஸ் 1 காமனா எடுக்கணும்னா எனக்கு என்னென்ன வேல்யூலாம் வேணும் நான் ஸ்பிளிட் அப் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் கியூப் இருக்கு, பிளஸ் 1 வேணும்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணும். அப்ப பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போடணும். இங்க -3x² அப்படியே இருக்கு. ஓகேவா? -9x -5. இப்ப இது ரெண்டுத்துக்கும் எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுத்துடலாமா? அப்போ x² x plus 1 வந்துருமா? இங்க என்ன ஆயிடுச்சு? -4x² இருக்கு, -9x இருக்கு, -5 இருக்கு. இங்கேயே எனக்கு x plus 1 வேணும். அப்ப -4x நான் காமன் எடுத்தேன். அப்போ எனக்கு என்ன வேணும்? -4x plus 4x நான் போடணும். பிளஸ் ஆர் -4x போடணும். அப்ப என்ன, இது 0. இப்ப இது x² into x plus 1 ஆகி போச்சா? இங்க -4x² -4x. இந்த 9x இதுவும் வந்து என்ன ஆயிடும்? -5x மாறிடும். 9x plus 4x -5x -5. இப்ப பாரு, இதுல ஒரு x² வந்து -4x² காமன் எடுக்கலாமா? x plus 1. இங்க -4x காமன் எடுத்தோம்னா அதுவும் x plus 1. இங்க -5 காமன் எடுத்தோம்னா x plus 1. இந்த மூணுத்துலயும் x plus 1 காமன் எடுக்கணும். அப்ப x² -4x -5. ஒரு எப்படின்னா இது வந்து ஒரு நதி மாதிரி மேத்தமெட்டிக்ஸ். எங்க ஸ்டார்ட் ஆயிட்டு எந்த ரூட்ல போனாலும் ஃபைனலா கடலுக்கு தான் வந்து சேரும். இப்ப நீ எந்த மெத்தட்லாம் எடுக்கலாம் அப்படின்றது நீ தான் யோசிக்கும். இங்க பாரு, எனக்கு இங்க x plus 1 காமன் எடுக்கிறதுக்கு வேணும்னா எனக்கு x ஸ்கொயர் இருந்தாதான் வேணும். அதனால என்ன பண்ணு, +x² -x² ஆட் பண்ணு. அப்போ இதுல இருந்து x² காமன் எடுத்து x plus 1 வந்துச்சு. இங்க இந்த -x² -3x² -4x² ஆயிடுச்சு. எனக்கு இதுக்கு அடுத்த டேர்முக்கு நான் காமனா எடுக்கணும்னா எனக்கு என்ன தேவை? -4x காமனா எடுக்கணும். அப்ப எனக்கு -4x வேணும், ஏன்னா இங்க 1 தான் வேணும் எனக்கு. அப்போ -4x + 4x. ஓகேவா? -9x + 4x -5x. இப்ப இதுல இருந்து நான் காமன் எடுக்கணும். அப்போ -4x காமன் எடுத்தனா எனக்கு x + 1 வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும் ஃபேக்டர்ல, அதனால ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ x + 1. இப்ப இந்த x + 1 காமன் எடுக்கணும்னா இது எந்த மெத்தட் போடலாம் நீங்க டிசைட் முடிச்சிடலாம். இன்னும் 2 சம் தான். ரைட்.
பிராக்டிஸ் பண்ணா உனக்கு வந்து வரதான் செய்யும். ஓகேவா? அப்போ டிவிஷன் மெத்தடு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு டிராவல் பண்ண முடியும். இப்போ இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? ஃபேக்டர் எக்ஸ் பிளஸ் ஒன் கண்டுபிடிச்சிட்டோமா? பேலன்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5. அப்போ இதை வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் மூலயமா மல்டிப்ளை பண்ண -5, ஆட் பண்ணா -4. -5 into 1 தான் வரும். அப்போ x minus 5 x plus 1. அதை தான் இந்த இடத்துல போடுவாங்க. அது தெரியும் அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்கா போடணும். x plus 1 காமன் எடுக்கணும்னா இப்ப ஃபைனலா இது செகண்ட் ஃபேக்டர். ஃபைனலா இது மொத்தத்தையும் என்ன பண்ணணும்? x plus 1 into x plus 1 into x. ஆல்ரெடி ஒரு ஃபேக்டர் x plus 1 இருக்கு, இதுல ஒன்று, ரைட்? அப்ப இதோட ஆன்சர் வந்து இதுதான் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா அடுத்த ஸ்டெப். இதுல 20 வருது. ஓகேவா? அப்ப நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம் 20. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 4 இருக்கலாம், 3 வராது 20க்கு இல்ல, 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம். அப்போ எனக்கு வந்து இங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னா டெஃபினெட்லி மைனஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னா மைனஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அதாவது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஃபேக்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ரைட்? அப்போ நம்ம எக்ஸ் பிளஸ் 1க்கு தான் பார்க்கணும். எக்ஸ் பிளஸ் 1க்கு தான் பார்க்கணும். எக்ஸ் பிளஸ் 1க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்? 1 plus 32, 33. 13 plus 20, 33. அப்ப x plus 1 definitely a factor. So, நம்ம மெத்தட்லயே போட்டுடலாமா? 1, 13, 32, 20. 0, minus 1. Minus 1. 1 into minus 1, minus 1. 12. 1 into minus 12, minus 12. 20 into minus 1, minus 20, 0. அப்போ x plus 1 is a factor ன்னு கண்டுபிடிச்சு. இது வந்து என்ன? x squared plus 12x plus 20. அப்ப இது எதுக்கு வரும்? 10 into 2 வரும்ல, அவ்வளவுதான். x plus 10 x plus 2 x plus 1 into x plus 10 into x plus 2. ஸ்டாண்டர்ட் மெத்தட்ல போடணும்னா என்ன பண்ணணும்? p of minus 1 equal to 0வா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கண்டிப்பா ஃபேக்டர் நம்மளோட ரூல் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். 0வா கண்டுபிடிக்கணும். x plus 1 is a factor. அடுத்து என்ன? டிவிஷன். ஓகேவா? டிவைட் பண்றப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்கா டிவைட் பண்றப்போ உனக்கு அந்த x square plus 12x plus 20 ஆயிடுச்சு. எனக்கு 12 வரணும், 10 வரணும், 2 வரணும். வரணும், 2 வரணும். இப்போ இது வந்து 20 என்னென்ன ஃபேக்டர்ல இருக்கு? 1 120, 2 10 அதுலயே வந்துருச்சு. அப்போ விட்டுறணும். இல்லைன்னா 4 5 அது 3ல ஏதாவது ஒன்று வந்து வரணும். அதை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 10 2 தான் வந்து ஆன்சரு. ஸ்பிளிட் பண்ணிட்டோம்னா ஓகேவா? பேட்டர்ன் புரியுதா என்ன அப்படின்ட்டு? இந்த ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால இது தனி எக்ஸசைஸாவே இருக்கு, தனி வீடியோவே இருக்கு. இதுல நீ என்னென்னலாம் பண்ணணும்னு தெரியும். கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, x plus 1 மட்டும் தனியா வச்சு, x plus 1 மட்டும் தனியா வச்சு ஒரு கார்டு வச்சு 2 கார்டு எடு ஈக்குவேஷன் போயிடலாம்.
அது மாதிரி x+1 தனியா வச்சுட்டு ரெண்டு கார்டா அந்த பேலன்ஸ் இருக்க எல்லா கார்டும் ரெண்டு கார்டா 8 செட் எழுதிக்கும். 8 செட்ஸ். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கியூபிக் ஈக்குவேஷன் போடும். x-1 தனியா வச்சுக்கோ. இது புரிஞ்சுதா? அப்ப 8 செட் இது வேணும். நெக்ஸ்ட் x+1 வச்சோம்ல, x-1 தனியா வச்சுக்கோ. ரெண்டு கார்டு செலக்ட் பண்ணு. இதுலயும் 8 செட். அப்போ கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் 8 கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் வரும். அப்போ இந்த x+1 ஃபேக்டர்னா என்ன பண்ணும்? சரி, முதல்ல இதை வந்து போடும். ஓகேவா? ரைட். அப்புறம் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ உங்க கையில கொடுத்துருக்கல, இது ஒண்ணு, இது ஒண்ணு. அதாவது எக்ஸாம்பிள், இப்போ உங்க கையில கொடுத்துருக்க கார்டு வந்து 3x+2 இது கூட நார்மல் இந்த x+1 இந்த டைப் இருக்குல்ல, இதுல 10 வரைக்கும் இருக்கிற கார்டு. இதுல ஒண்ணு x 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10. இந்த ஒரு கார்டு, இதுல இருந்து ஒரு கார்டு. இப்போ இதுல இருந்து ஒண்ணு எடுத்துட்டியா, 3x+2. இதுல இருந்து x+8 வருதுன்னு வச்சுக்கேன். x+8 இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். ஒவ்வொரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இது அப்ப எத்தனை வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 செட் வரும். 20 செட்ஸ் வரும். இதுல என்னென்னலாம் இருக்கும்னா, இப்போ 3x+2 இருக்கா, 3x-2, 2x-1 +1, இது மாதிரி அந்த காம்பினேஷன்ல எல்லாமே இருக்கும். 5 வரைக்கும் இருக்க எல்லா காம்பினேஷனும். இப்போ 2x-4 இருக்காது, ஏன்னா 2 காம்பினேஷன்னா x-2 ஆகும். ஓகேவா? ரைட். அந்த மாதிரி காம்பினேஷன்ல எல்லாம். அப்போ இதுல இருந்து ஒண்ணு, இந்த செட்ல இருந்து ஒண்ணு. இதை வந்து குலுக்கி எடுத்து இல்லைன்னா ஒன்னே போட்டுக்கும். ஒரு கார்டு இதுல இருந்து இந்த 20 கார்ட்ஸ் எடுத்துட்டு இந்த 20 கூட ஒண்ணு மேட்ச் பண்ணி எடுத்துக்கோ. ஒண்ணு எடுத்து வச்சுட்டு அதை மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? அப்ப 20 ஈக்குவேஷன் கிரியேட் ஆகும். அப்புறம் இது இருக்குல்ல, இதை பேர் பண்ணிக்கணும். இதை பேர் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 1 2 3 4 5. 1 2 3 4 1 2 3 4 5. அப்போ இது எல்லாமே இதோட மல்டிபிளிகேஷன். 4x minus 3x-1 into 4x+1. 3x+4 into 4x. இந்த மாதிரி 10. இந்த சம்ஸ் இதுல இருந்து நான் வந்து கொஸ்டின் எல்லாம் கேட்பேன். இதுல இருந்து நம்ம கொஸ்டின் நம்ம நிறைய உருவாக்கணும். ஃபேக்டரைசிங் மாதிரி இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் கிடையாது. இது இங்க மட்டும் இல்ல, நீ கேட்ட அந்த ட்ரீம்ல இருந்து இந்த ஐஐடில இருந்து எல்லாத்துக்குமே இந்த ஃபேக்டரைசிங் ரொம்ப இது மாதிரி ஒண்ணு கிடையாது. அதனால இதை டெஃபினெட்லி நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா போட்டே ஆகும். வேற ஆப்ஷனே நம்மளுக்கு வந்து இல்லை. ஓகேவா? ரைட். நம்மளோட பாத் வந்து கோல் வந்து இப்போ 9th 10th ஒரு செக் பாயிண்ட். இந்த 9th 10th வந்து 9th செம்ம ஸ்ட்ராங் ஆகும்னா, இதோட பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா 10th பயங்கர ஈஸியாகும், ரொம்ப ஈஸியாகும். 9th 10th பேசிக்ல இருந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மார்க் எடுக்கிறது வேற. இது ஸ்ட்ராங் ஆச்சுன்னா 11th புரியும், 11th மேக்ஸ் புரியும், இல்லைன்னா 11th மேக்ஸ் புரியவே புரியாது. இப்ப 11th இந்த 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிறத நம்ம அப்ளை பண்ணோம்னா தான், கான்செப்ட் அப்ளை பண்ணோம்னா தான் 11th நீ படிக்கிறப்போ புக்கு புரியும். சீரியஸ்லி 11th 12th எடுக்கிற அளவுக்கு வந்து சிபிஎஸ்சிலாம் டீச்சர்ஸ் வந்து இல்லை.
ஏன்னா 11th 12th சிபிஎஸ்சில எடுக்க வேண்டியவங்க வந்து காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து ஸ்கூல்ல வந்து டீச் பண்ண போறது. பிஎடோட அந்த டிகிரி இதுல அந்த 11th 12th எடுக்கிற மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கிற அளவுக்கு டீச்சர்ஸ் கண்டிப்பா இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ்க்கு இருக்க வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இந்த 11th 12th எடுக்கிறவங்க. இப்ப இந்த பேஸ் வந்து இது ஃபுல்லாவே வந்து பேஸ் 11th. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி அட்வான்ஸான கான்செப்டோட பேஸ் இங்க படிக்கிறத 12th அப்ளை பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் இப்ப பாரு, ஒரு ரன்னிங் லைன் மாதிரி இந்த அப்ளை பண்ணி பழகணும்னா இங்க 12th வந்து ஈஸியா இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் கான்செப்ட் எல்லாம் கரெக்டா புரிஞ்சாதான் ஜேஇஇ ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதுல மேத், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது 3 வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணாதான் ஐஐடில உனக்கு சீட். உன்னை வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன். ஸ்கூல் ஸ்கோரை வச்சு நான் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கேன், நான் சூப்பரா பண்றேன் அப்படின்லாம் நினைக்காது. 6th இருந்து 8th வரைக்கும் நீ வந்து சீரியஸ்லி ஃபுல்லா வந்து பேசிக்ஸ்ல இருந்து எல்லாம் ஸ்ட்ராங்னு கிடையாது. மார்க் வந்து நிறைய இதுல 70 எடுத்துட்டதுக்காக உள்ள தூக்கிலாம் கொண்டாட முடியாது. சரியா? எனக்கு இந்த இடத்துல இருந்து வேணும். அப்போ இதெல்லாம் வேற உன்னை ஒர்க் பண்ண வைக்கணும். ஒரு நாள் கூப்பிட்டு 6th புக்கை எடுத்து கொடுத்து அது தம்பியோட புக் எல்லாம் யாருக்கும் கொடுத்துறாரு. ஒண்ணு வேணாம். கொடுத்தாச்சா? எனக்கு மேக்ஸ் புக்கு, சயின்ஸ் புக்கு 6th 7th 8th 9th எல்லாத்தையும் வந்து நம்ம படிச்சு ஆகணும். அதனால ஃபுல்லா படிக்கணும் கிளீனா. அதனால வந்து அதை கொஞ்சம் ஒர்க் பண்ணாதான் உண்டு. ஊச்சிட்டா தானே சும்மாதான் வச்சிருப்பா. ம்? என்ன விஷயம்? மெடிசன் அதுக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணும். இது கூட பயாலஜியும் வேணும். ஐஐடின்னு ஒண்ணு சொல்றேன்னா ஐஐடிக்கு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போதும். ஓகேவா? மெடிசனுக்கு இப்ப மேக்ஸே தேவையில்லை. மெடிசனுக்கு பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிங்கிறாங்க. மேக்ஸ் தெரியலன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. நல்ல முட்டாள்தனமான இதெல்லாம் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு மெடிசன்ல எடுத்தா எடுத்துட்டு இருக்காங்க. மேக்ஸ் இல்லாம இது கிடையாது. சரிடா, நான் அதை தப்புன்னு சொல்லு. அப்போ இந்த இடத்துல சயின்ஸையும் நீ ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நீட். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகேவா? இது வேணும். இப்ப இதுக்கு எங்கேருந்து வேணும்னா இங்கேருந்து மட்டும் பத்தாது. 3rd 4th 5th இதோட பேஸ் தான் 6th அப்ளை பண்ணும். இதோட பேஸ் 6th, இதோட பேஸ் 7th, இதோட பேஸ் 8th, இது எல்லாத்தோட பேஸும் 8th, இதோட பேஸ் 9th, இதோட பேஸ் 10th, இதோடது 11th, இதோடது 12th. கொஸ்டின்ஸ் எம்சிக்யூ பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி தேவை. அது மாதிரி இருந்தா மட்டும் தான் அது பாசிபிள். இல்லைன்னா பாசிபிள் இல்லை. சும்மா எல்லாம் சொல்ல மாட்டேன். ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன்னா உன்னோட மத்த விஷயத்துல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும். செட்டு சேர்றேன்னா பேசிக்கிட்டே இருக்கணும். ஒர்க் வந்து எங்கேயோ போயிடும். இப்போ நேத்து ஈவினிங்குள்ள நீ முடிச்சிருக்க வேண்டியதை நீ முடிக்காததுனால தாமதிச்சு 12 மணி வரைக்கும் எழுதியிருக்க. நீ ஈவினிங் முடிச்சிருந்தா நைட் சீக்கிரம் போயிருக்க. நைட்டு சீக்கிரம் தூங்கியிருந்தனா இப்போ உனக்கு வந்து டயர்டா இருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், நான் வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா எந்த இடத்துல அது இருக்கணும்? எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். எப்பவுமே வந்து அவங்கள வந்து மனசு போனாம நடந்துக்கணும். அப்போ அவங்க விளையாடுறாங்க, நானும் விளையாடணும். அவங்க பேசுறாங்க, நானும் பேசுறதுனால வந்து இந்த டாக்டர் அப்படின்ற அந்த கனவை வந்து தூக்கி போடும். ஓகேவா? எம்பிபிஎஸ் அப்படின்ற கனவை தூக்கி போடும். எம்பிபிஎஸ் உனக்கு அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கான்னு கேட்டேன்னா டெஃபினெட்லி இருக்கு. ஒர்க் பண்றப்ப ஒர்க் பண்ணணும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு டைம்னா அந்த ஒரு டைமை தான் கொடுக்கணும். மற்ற டைம் ஒர்க் பண்ணணும்.
அப்புறம் தம்பி கூட விளையாட்டு, அவன் கூட வந்து அவன் சின்ன பிள்ளைதான் அது. நீ பெரிய பிள்ளை ஆயிட்டனா பெரிய பிள்ளைன்னு வந்து நடந்து சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். அது மாதிரி பண்ணலன்னா உனக்கு டென்ஷன் ஆகும். இப்ப நேத்து அவன் சொல்றானா கடுப்பாகும். என்னடா இது இப்படி சொல்றாங்க. அதுவே வந்து ஒரு மணி நேரம் வரும், 1.5 மணி நேரம். ஏன்னா ஒரு நாள் கூட எல்லாம் வந்து அப்படியே போயிட்டே அந்த எண்ணம் செயல் எல்லாமே சரியா தான் இது பாசிட்டிவ். இல்லைன்னா பாசிட்டிவ். கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணு. உனக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும்.